ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சனாவும் முட்டையும் மாங்காவும் சேர்த்து ஒரே குழம்பா காரக்குழம்பு செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ஒரு 20 வெங்காயம் தட்டி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயமும் ஒரு அரை வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. பவுட்ரு மசாலா எடுத்திருக்கேன். குழம்புத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், ஜீரா மெத்தி பவுடர் கலந்து விட்டுடுங்க. இப்போது ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும். தேவையான அளவு உப்பு போட்டு மூடிடுங்க. ஏற்கனவே வேக வச்சுருந்தேன் சனாவை, அதுவும் சேர்த்துக்கலாம். மாங்காய் எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துருக்கேன். ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மில் விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பாயில் பண்ண முட்டையும் இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். அவ்வளோதான், காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த புது ரெசிபியோட பார்க்கலாம்.